Good morning, children. நம்ம நேற்று வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸில் ஃபஸ்ட் இது பார்த்தோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னது அக்செப்டிங் டெபாசிட்ஸ், இது என்னென்னா கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், கடன்கள் மற்றும் முன்பணம் வழங்குதல். The second primary function of commercial bank is lending money in order to earn interest income. வந்து வணிக வங்கிகள் ரெண்டாவது முக்கிய செயல்பாடு வந்து வட்டி பெறுவதற்காக கடன் கொடுக்கறது தான். பேங்க்ஸ் ப்ரொவைட் ஸ்பெசிஃபிக் சம்ஸ் as loans which are repayable along with interest. இந்த வணிக வங்கிகள் வந்து குறிப்பிட்ட அளவு பணத்தை வட்டியிட திரும்ப செலுத்தும் கடனாக வழங்குது. டிமாண்ட் லோன்ஸ் should be repaid whenever demanded. கேட்பு கடன்கள் எப்போது வேண்டுமானாலும் திரும்ப செலுத்த வேண்டும். எப்போ பேங்க் கேட்குறாங்களோ அப்போ திரும்ப செலுத்துகிற மாதிரி. தென் டேர்ம் லோன்ஸ் கேன் பி ரீபெய்ட் ஆஃப்டர் த அக்ரீடு பீரியட். அந்த திரும்ப இது வந்து என்ன அப்படின்னா கேட்பு கடன்கள் எப்போ வேணாலும் அவங்க திரும்ப செலுத்தணும். அதே மாதிரி பருவகால கடன்கள், டேர்ம் லோன் அப்படின்னு பார்க்குறப்ப பருவகால கடன்கள் காலம் ஒப்பந்த காலத்திற்கு பிறகும் நீட்டிக்கப்படக்கூடும். தென் கடனாக குறுகிய காலத்திற்கு ஒரு வருடத்திற்குள் வணிக சமூகத்திற்கு வழங்கப்படும். அட்வான்சஸ் ஆர் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் ஃபார் ஷார்ட் பீரியட் வித்தின் எ பீரியட் டு பிஸ்னஸ் கம்யூனிட்டி பட் போத் டேர்ம்ஸ் ஆர் யூஸ்ட் இன்டர்சேஞ்சபிளி. இதில் வந்து கடன் முன்பணம் அப்படின்னு கொடுப்பாங்க, ஆனால் இது ரெண்டு சொல்லும் ஒன்றோட ஒன்று மாற்றாக தான் பயன்படுத்துகிறாங்க. தென் முன்பணம் அப்படின்னு பார்க்குறப்ப அட்வான்சஸ் அப்படின்னா அதில் என்னென்ன முன்பணமாக எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஓவர் டிராஃப்ட், வங்கி மேல்வரை பற்று அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எ கிரெடிட் ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்டட் மோஸ்ட்லி டு கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டிங் பிஸ்னஸ் கம்யூனிட்டி கஸ்டமர்ஸ். இந்த கடன் வசதி வங்கி மேல்வரை பற்று அப்படின்னு பார்க்குறப்ப இந்த கடன் வசதி பெரும்பாலும் நடப்பு கணக்கு வைத்திருக்கும் வணிக வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஏன்னா அவங்க தான் திரும்ப திரும்ப வந்து பணம் போடுவாங்க எடுப்பாங்க. அப்படி சில சமயம் அவங்க வந்து செக் வரத்துக்கு டிலே ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப இவங்க ரெகுலராக அங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனால பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு இருக்கிறத விட அதிக அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து ஓவர் அது அப்புறம் அவங்க செக் வந்த உடனே அதில் அவங்க மாற்றிக்குவாங்க. இட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ரீச்டு பிட்வீன் த பேங்கர் அண்ட் த கிரெடிட் வர்த்தி கஸ்டமர்ஸ். இது யாருக்கும் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடியது அப்படின்னா வங்கி மற்றும் கடன் பெற தகுதி வாய்ந்த வாடிக்கையாளர். எல்லாருக்குமே கொடுத்துட மாட்டாங்க. இவர் கரெக்டாக நடந்துக்குவார், பர்ஃபெக்டாக இருப்பார் அப்படின்னு இருக்கிற வாடிக்கையாளருக்கு மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்படக்கூடிய உடன்பாடு. Such customers are allowed to overdraw when there is no balance money in the account. அவரோட கணக்கில் பணம் இல்லை அப்படிங்கிறப்ப அவர் வந்து up to a certain amount usually for 3 months period 3 மாதத்துக்குள்ளே திருப்பி செலுத்துகிற மாதிரி அவருக்கு பணத்தை வந்து பேங்க்கே அவங்களுக்கு கொடுப்பாங்க. பாருங்கள், அவரோட வங்கி கணக்கில் இருப்பு தொகை இல்லாத போது வழக்கமாக 3 மாத காலத்திற்குள் செலுத்தக்கூடிய வகையில் மேல்வரை பற்றி வங்கி அனுமதிக்கிறது. Only on the withdrawn amount of credit interest is charged and not on the maximum limit allowed. இந்த கடனை மேலும் சில காலத்திற்கு புதுப்பித்துக் கொள்ளலாம். மொத்த கடன் தொகையில் கடன் பெற்ற தொகைக்கு மட்டுமே வட்டி விதிக்கப்படும். ஓகேயா? Then it is an unsecured credit. Secured overdraft against the security of financial instrument is also provided by some banks. It is repayable on demand. முழு கடன் தொகைக்கும் வட்டி விதிக்கப்பட மாட்டாது. இது ஒரு வகை பிணையமற்ற கடன். செக்யூரிட்டி எதுவும் இல்லாமல் அவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் பேரில் கொடுக்கக்கூடியது. நிதி உபகரணங்களை பிணையமாக பெற்றுக்கொண்டு சில வங்கிகள் மேல்வரை பெற்று கொடுக்குறாங்க. இது வந்து டிமாண்டாக கேட்கும்போது திருப்பி செலுத்தப்பட வேண்டும். ரீபேயபிள் ஆன் டிமாண்ட். தென் ரொக்க கடன், cash credit. It is a secured credit facility given mostly to business institutions. இது வந்து தொழில் நிறுவனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு வகையான பிணைய கடன். ஸ்டாக் இன் ஹேண்ட், ரா மெட்டீரியல், அதர் டேஞ்சபிள் அசட்ஸ் எக்ஸெட்ரா ஆர் ப்ரொவைடட் ஆஸ் கொலட்ரல். வந்து அடமானமாக வைக்கணும். சரக்கு இல்லைன்னா மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸ் வச்சுருப்பாங்களா அது, இல்லைன்னா டேஞ்சபிள் அசட்ஸ் அப்படின்னா கண்ணுக்கு புலனாகக்கூடிய இதர அசையா சொத்துக்கள், தொட்டு உணர முடியக்கூடிய சொத்துக்கள் போன்றவற்றை பிணையமாக பெற்று கடன் வழங்கப்படுகிறது. தென் a certain sum is allowed as credit for a short period. ஒரு குறுகிய கால கடனாக குறிப்பிட்ட தொகையை குறுகிய கால கடனாக வழங்க அனுமதிக்கப்படுகிறது. இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் ஆன் த ஆக்சுவல் அமௌண்ட் withdrawn and not on the entire credit facility. It is repayable on demand. அதே மாதிரி தான் இதுலேயும் அனுமதிக்கப்பட்ட கடன் தொகை முழுமைக்கும் வட்டி செலுத்துறதில்லை. உண்மையாக பெற்ற கடன் தொகை அளவிற்கு மட்டுமே வட்டி செலுத்தப்படும். இது கேட்கும் பொழுது திருப்பி செலுத்தப்பட வேண்டியதாக இருக்கு. அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ்.
வாட்டர் சீட்டினை தள்ளுபடி செய்தல். பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் அப்ரோச் பேங்க்ஸ் டு டிஸ்கவுண்ட் த கமர்ஷியல் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் ப்ரொவைட் மணி. வியாபார வாடிக்கையாளர்கள் வங்கிகளிடம் தொடர்பு கொண்டு வாணிக மாற்றுச்சீட்டுகளை தள்ளுபடி செய்து பணம் வழங்கிட நாடுகிறார்கள். அதாவது இவங்க வந்து பிஸ்னஸ் செய்கிறப்ப நிறையா பில்லு பெண்டிங்கில் இருக்கும்ல, இங்கேருந்து எங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது, இந்த பில்லை நீங்கள் வச்சுட்டு எங்களுக்கு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பில்லை வந்து இப்போ 10,000 ஒரு பில் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சம் ஆஃப் தி அமௌண்ட் வந்து டிடக்ட் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு பேங்க் கொடுப்பாங்க. இவங்களுக்கு இப்போ 10,000 ஒரு 1,000 500 அப்படி பிடிச்சிட்டு அது மீதி தொகையை உங்களுக்கு கொடுப்பாங்க. இட் இஸ் ஷார்ட் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து பணம், இது ஒரு குறுகிய கால கடனுக்கான ஆவணம். இது பேங்க்ஸ் டிடக்ட் த டிஸ்கவுண்ட் ஃபார் த பீரியட் மென்ஷன் இன் த பில் அண்ட் ரிலீஸ் த பேலன்ஸ் அமௌண்ட் டு த ட்ரேடர்ஸ். அந்த குறுகிய காலம் அப்படிங்கிற ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த பணம் வந்துடும். அப்படிங்கிறப்ப இவங்க கொண்டு போய் உடனே அவங்களுக்கு பணம் தேவைன்னா பேங்க்கில் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். அந்த பணம் வந்தோடனே அதை இங்கே வந்து கட்டிடலாம். பாருங்க, குறிப்பிட்ட காலத்திற்குரிய தள்ளுபடி கழித்து மீதமுள்ள பணத்தை வர்த்தகர்களுக்கு கடனாக வங்கி விடுவிக்கிறது. இஃப் த பில் இஸ் டிஸ்ஆனர்ட் த பேங்க் கேன் ரெக்கவர் த அமௌண்ட் ஃப்ரம் த கஸ்டமர். இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் அன்செக்யூர்டு கிரெடிட். சப்போஸ் அந்த பில் வந்து மாற்றுச்சீட்டு வந்து அவமதிக்கப்பட்டா, பணம் இல்லை அப்படின்னு திரும்பி வந்துருச்சுன்னா வங்கி வந்து அந்த வாடிக்கையாளரிடமிருந்து பணத்தை திரும்ப பெற முடியும். இது ஒரு பிணையமற்ற கடன் வகையை சார்ந்தது. தென் லோன்ஸ், கடன்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் லோன்ஸ் ஆர் ப்ரொவைடட் பை கமர்ஷியல் பேங்க்ஸ் அகைன்ஸ்ட் எலிஜிபிள் கொலேட்ரல்ஸ் டு பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ். குறுகிய கால மற்றும் நடுத்தர கால கடன்கள் வணிக வங்கிகள் தகுதி வாய்ந்த பிணையங்களை பெற்றுக்கொண்டு தொழில் நிறுவனங்களுக்கு வழங்குது. தென் இட் இஸ் டிஃபனிட் சம் ஆஃப் மணி லென்ட் ஃபார் எ டெஃபினிட் பீரியட். இது ஒரு குறிப்பிட்ட ரொக்க தொகையினை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு கடன் வழங்குவதாக இது குறிக்கிறது. இது எப்படி ரீபே பண்ணுவாங்க அப்படின்னா, இட் இஸ் ரீபேயபிள் இன் ஒன் லம்சம் ஆர் இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஒரே தொகையா, முழு தொகையும் ஒரே தடவையில் கட்டுறதா இருக்கலாம், இல்லைன்னா தவணை முறையில் திரும்ப செலுத்தலாம். இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் ஆன் த என்டையர் லோன் அமௌண்ட்டை. முழு கடன் தொகைக்கும் தான் வட்டி அவங்க அதை பயன்படுத்தினாலும் இல்லைனாலும் முழு கடன் தொகைக்கும் தான் வட்டி செலுத்தணும். எவ்ரி பேங்க் இன் தீஸ் டேஸ் டிசைன் நியூ மெத்தட்ஸ் ஃபார் அட்வான்சிங் லோன்ஸ் டு ஃபைண்ட் மோர் வேஸ் ஆஃப் லேர்னிங் இன்கம். ஜென்ரலி கமர்ஷியல் பேங்க்ஸ் ப்ரொவைட் த ஃபாலோயிங் லோன்ஸ். ஒவ்வொரு வங்கியும் இப்போ எப்படி இருக்காங்கன்னா, முன்கடன்களை வழங்கி வருவாயை பெருக பல புதிய வழிகளை கண்டறிஞ்சிருக்காங்க. பொதுவாக வணிக வங்கிகள் வந்து என்னென்ன கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹவுசிங் லோன், வீட்டு கடன், taking the title deeds of the house as collateral security based on the monthly income of the borrowing customer. Banks advance medium and long term loans. கடன் பெறுபவர்கள் மாத வருமானத்தை அடிப்படையாக கொண்டு முன்கூட்டியே நடுத்தர மற்றும் நீண்டகால வீட்டு கடன்களை வழங்கி ஒப்பந்தத்தின் தொடக்கத்திலேயே வீட்டினை பிணையமாக வங்கிகள் எடுத்துக்கொள்கின்றன. வீட்டோட பத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த யார் கடன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ மாத வருமானம் வருது, அவங்களால எவ்வளோ அமௌண்ட் திருப்பி செலுத்த முடியும், அதற்கேற்ப நீண்டகால கடன்களை கூட அவங்க கொடுக்குறாங்க. தென் இந்த கஸ்டமர் ரீபே த லோன் இன் ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அதே மாதிரி எவ்வளோ மந்த்ஸ் அவங்களால கட்ட முடியும்னு அவங்க கேட்டிருக்காங்களோ அதை வந்து இஎம்ஐ கன்சிஸ்ட் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட், முதலும் வட்டியுமா சேர்த்து அந்த இஎம்ஐ அவங்க கட்டிகிட்டே வரலாம். Then this is a boon to the middle class salaried employees who cannot afford to pay the full price of a house in a lump sum. இது யாருக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா, ஒரு வீட்டின் மொத்த தவணையும் செலுத்தி வாங்க இயலாத நடுத்தர வகுப்பு வருமானமுள்ள பணியாளர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. அடுத்தது கன்சூமர் லோன், நுகர்வோர் கடன். கன்சூமர் டூரபிள்ஸ் லைக் ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனர், லேப்டாப், வாஷிங் மெஷின், டெலிவிஷன் எக்ஸெட்ரா கேன் பி பர்ச்சேஸ்டு பை கஸ்டமர் வித் கன்சூமர் லோன் ஃப்ரம் பேங்க்ஸ். இதில் வந்து நுகர்வோர் சாதனங்களான குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டும் சாதனம், மடிக்கணினி, துணி துவைக்கும் இயந்திரம், தொலைக்காட்சி போன்ற சாதனங்களை வாடிக்கையாளர்கள் வங்கிகளிலிருந்து நுகர்வோர் கடன்கள் மூலம் வாங்க முடியும். வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு, ஏர் கண்டிஷனர், லேப்டாப் இதுக்கெல்லாம் கூட இஎம்ஐ மூலமாக நம்ம பே பண்ண முடியும். தென் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, the product purchased is hypothecated as security for a consumer loan amount. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நுகர்வோர் பொருட்களை நுகர்வோர் கடன் தொகைக்கு ஏற்ப பிணையத்திற்கான கடன் ஏற்பாட்டினை அசையா சொத்துக்களை வைத்திருக்கும் கடன் பெற்றவர் செய்ய வேண்டும். அடமான பொருளாக கருதப்படும். அந்த பொருள் வந்து அடமான, அந்த இஎம்ஐ கட்டி முடிக்கிற வரைக்கும் அவங்க வாங்குற பொருள் வந்து அடமான பொருளாக கருதப்படும். த கன்சூமர் பேஸ் இன் ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஃபார் ஏ ஸ்பெசிஃபைடு பீரியட். எந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சமமான மாத தவணையில் செலுத்தணும்.
அடுத்தது வெஹிக்கிள் லோன். வெஹிக்கிள் லோன் அப்படின்னு பார்க்குறப்ப வாகன கடன், டூ வீலர்ஸ், கார்ஸ், பஸ்ஸஸ் அண்ட் அதர் vehicles can be purchased by individuals as well as institutions obtaining vehicle loans from the banks. இருசக்கர வாகனம், காரு, பஸ்ஸு இதெல்லாம் வாங்குறப்ப அப்போ அவ்வளோ அமௌண்ட் போட்டு வாங்க முடியாது. அப்படிங்கிறப்ப ஒரு தனி நபராலேயோ நிறுவனங்களாலேயோ வங்கிகளிலிருந்து வாகன கடன் மூலம் வாங்க முடியும். வங்கிக்கிட்டிருந்து பெற்ற கடனை முழுமையாக திருப்பி செலுத்தும் வரை வாகனம் வங்கியின் அடமானத்தில் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் எல்லாம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா பேங்க்ல இருக்கும். vehicles are hypothecated to the bank until the entire loan amount is repaid. அந்த தவணை கடன் முழுவதும் செலுத்துகிற வரைக்கும் அது வந்து எங்கள் பேங்க்ல தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ bank until the entire loan amount is repaid. Vehicle registration book is deposited with the bank and on full payment of loan amount it will be handed over to the கஸ்டமர். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கு வந்து அவங்கக்கிட்ட பேங்க்கில் இருக்கும். இவங்க ஃபுல் அமௌண்ட்டும் கட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த புக்கை வந்து அவங்க கஸ்டமர்கிட்ட கொடுப்பாங்க. கஸ்டமர்கிட்ட கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எஜுகேஷனல் லோன், கல்வி கடன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா loan is provided by banks to students for studying undergraduate, postgraduate or professional courses. இப்போ வந்து கல்வி படிக்கிறதுக்கு கூட கடன் தராங்க. இளங்கலை, முதுகலை அல்லது தொழில்முறை படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்படுது. இது எப்படி அவங்க திருப்பி செலுத்தணும் அப்படின்னா loan may be received in installments to pay the educational fees every year. இது வந்து ஒன்றா ஃபுல் அமௌண்ட் அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. வருஷம் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுதோ அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த கோர்ஸ் 1 year is allowed for the student to get employed. அவங்க அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 1 வருஷம் அவங்களுக்கு டைம் தராங்க. அந்த டைம்குள்ளே அவங்க வந்து வேலைக்கு போனதுக்கு அப்புறம் afterwards the student should repay the loan with interest for the entire period. அவங்க வந்து அந்த முழு தொகைக்குமான அந்த எவ்வளோ நாள் அதை வந்து அவங்க கடனாக வச்சுருக்காங்களோ அந்த நாளுக்குரிய வட்டியும் சேர்த்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமௌண்ட்டை கட்டணும். இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ்டு ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் லோன் அமௌண்ட் பேமெண்ட். எப்போ இருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்கன்னா ஃபஸ்ட் இயரில் அவங்க ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறப்போ ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், அப்போ இருந்து போட்டிருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க. அதை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி வேலைக்கு போயிட்டு திரும்ப கட்டினா போதும். தென் ஜுவல் லோன். ஜுவல் அப்படின்னு பார்க்குறப்ப என்னது நகை கடன். கஸ்டமர்ஸ் பிளெட்ஜ் தேர் கோல்டு ஜுவல்ஸ் அண்ட் அப்டைன் லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ். வாடிக்கையாளர்கள் வந்து தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தங்க நகைகளை அடமானமாக வச்சு வங்கிகள்ல இருந்து கடன் பெறலாம். இது வந்து த மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு பை த ஆர்பிஐ. இது எப்படின்னா 1 கிராமுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத உச்ச அளவு கடன் பெற இந்திய ரிசர்வ் வங்கியால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். 1 பவுனுக்கு இவ்வளோ கொடுக்கலாம். நம்ம இப்போ வெளியில் கடையில் 1 பவுன் எவ்வளோ விற்குதோ அந்த அமௌண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. 1 பவுன் அப்படின்னா நம்ம எவ்வளோ உங்களுக்கு கடனாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் சொல்லியிருப்பாங்க, அந்த அமௌண்ட்டு கொடுப்பாங்க. தென் இன்ட்ரெஸ்ட் ஷுட் பி பெய்டு எவ்ரி மந்த். அதர்வைஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ்டு. மாதம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கட்டணும். இல்லைன்னா அந்த வட்டிக்கு வட்டி அவங்க போட்டுட்டே இருப்பாங்க. வித்தின் 12 months த கஸ்டமர் கேன் ரிடீம் ஆர் எல்ஸ் கேன் ரீப்ளெட்ஜ். அந்த 1 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணணும்னா அவங்க அந்த நகையை திருப்பிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை எடுத்து திரும்ப அவங்க வந்து அடமானத்துக்கு வைக்கலாம். அங்கேயே கூட வச்சிடலாம். பணம் கட்டி எடுத்துட்டு திரும்ப அதை வச்சு கடன் வாங்கிக்கலாம். ஜுவல்ஸ் நாட் ரிடீம் ஈவன் ஆஃப்டர் ரிமைண்டர்ஸ் ஆர் சோல்ட் இன் ஆக்ஷன் பை பேங்க்ஸ் டு ரெக்கவர் தேர் டியூஸ். அது மாதிரி ஜுவல்ஸ் வந்து அந்த 1 வருஷத்துக்குள்ள அவங்க எடுக்கல, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்லேருந்து ரிமைண்டர் அனுப்பிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்கள் இது வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும், நீங்கள் வந்து இப்போ உங்கள் நகைக்கான வட்டி வந்து இவ்வளோ கட்டணும், நீங்கள் வந்து அதை கட்டிட்டு உங்கள் நகையை திரும்ப வாங்கிக்கோங்க, இல்லைன்னா திரும்ப வச்சு பணம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேங்க்லேருந்து லெட்டர் வந்துகிட்டே இருக்கணும். அந்த லெட்டருக்குமே எந்த பதிலுமே இல்லை அப்படிங்கிறப்ப பேங்க்கில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வரணும்ல, அதுக்காக அதை வந்து நகைகளை ஏலத்தில் விட்டுருவாங்க. ஆக்ஷன் அப்படின்னு என்னது, ஏலம். நகைகளை அந்த ஏலத்துக்கு விடுவாங்க. அது யாருக்கு தேவையோ அவங்க வாங்கிட்டு அந்த பணத்தை பேங்க் எடுத்துக்குவாங்க. இது வந்து
கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கடனை உருவாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் த கரன்சி மணி இஷ்யூடு பை த ஆர்பிஐ, the credit money in circulation created by commercial banks influence economic activities of a country to a large extent. இந்திய ரிசர்வ் வங்கியானது ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவதோடு ரொக்க கடன் சுழற்சிகளை வணிக வங்கிகளின் மூலம் உருவாக்கி பெரிய அளவில் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி credit money of commercial banks is far greater in volume than the currency money. இந்த வணிக வங்கிகள் வழங்கும் கடன் பணம் வந்து மொத்த ரூபாய் பண மதிப்பை விட பெருமளவில் இருக்கு. The volume, the purposes and the sector to which this credit money is to be channelized. All these are implemented by commercial banks under the guidance of the RBI. கடன்களின் மொத்த அளவு, பயன்கள் மற்றும் துறைகள் இவை அனைத்தும் இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படி வணிக வங்கிகளின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அடுத்தது செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கமர்ஷியல் பேங்கோட இரண்டாம் நிலை பணிகள். Apart from the basic or primary functions, commercial banks render various other services which are known as secondary functions. இந்த primary functions முதன்மை பணிகளை தவிர இன்னும் சில பணிகளையும் வணிக வங்கிகள் செய்து அது எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இரண்டாம் நிலை பணிகள் அப்படின்னு சொல்றோம். These services can be classified agency function. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா முகமை பணிகள் அப்படின்னு சொல்றோம். பேங்க்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏஜென்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் ப்ரொவைட் சர்டன் சர்வீசஸ். தே ஆர் கால்ட் ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ். வங்கிகள் வந்து வாடிக்கையாளர்களின் முகவர்களாக செயல்பட்டு சில சேவைகளை வழங்குறாங்க. இதை தான் முகமை செயல்பாடுகள் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ், நிதி பரிமாற்றம். Banks issue demand drafts, bankers checks, travelers checks, etc. and help in transfer of funds from one place to another. வங்கிகள் வந்து கேட்பு வரைவோலைகள், காசோலை, பயணிகள் காசோலை போன்றவைகளை வெளியிடுவதுடன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு வந்து நிதிகளை மாற்ற உதவுகிறது. ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் ஈஸியாக நம்ம இருந்த இடத்துல இருந்து இன்னொரு வெளியில் இருக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ நம்ம மாற்றி கொடுக்குறோம். கஸ்டமர்ஸ் நீட் நாட் கேரி கேஷ். அதனால நம்மளை வந்து பணத்தை கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற பயம் தேவையில்லை. They can just forward the draft issued by the bank to the receiving institutions. இது வந்து வங்கி வெளியிடும் வரைவோலைகளை பெரும் நிறுவனங்களுக்கு கொடுத்தா போதும். இந்த சேவைக்காக a small commission is collected by banks for this service. இதுக்காக அவங்க வந்து கமிஷன் சார்ஜ் வாங்கிக்கிறாங்க. ஓகே. Then periodic payment of premiums, rents, etc. அதே மாதிரி காலமுறையில் செலுத்தும் முனைமம், வாடகை முதலியன. காலமுறைமம் அப்படின்னா மாசமாவோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ அது மாதிரி ரெகுலராக ஒரு பேமெண்ட் நம்ம ப்ரீமியமாவோ எல்ஐசி ப்ரீமியமாவோ இல்லை வாடகையாவோ செலுத்தணும். நம்மளுக்கு அந்த வாடிக்கையாளருக்கு வந்து நேரம் இல்லை, அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு, அந்த டைமுக்கு மறந்துடுறாரு அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம பேங்க்ல சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்லேருந்து கரெக்டாக அதை என்ன பண்ணிடுவாங்க, டிடக்ட் பண்ணி அங்கே அனுப்பிடுவாங்க. பாருங்க, ஆஃப்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த கஸ்டமர். ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமர் வந்து பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அண்டர்டேக் த மந்த்லி பேமெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம், ரெண்ட், டெலிஃபோன் பில் எக்ஸெட்ரா ஃப்ரம் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். Nowadays these payments are made through electronic clearing system facility offered by the banks. இப்போ வாடிக்கையாளர்கிட்ட வரும் அறிவுறுத்தலின்படி காப்பீட்டு முனைமம், வாடகை, தொலைபேசி கட்டணம் போன்றவைகளை வாடிக்கையாளர் கணக்கிலிருந்து மாதந்தோறும் செலுத்தும் பணியை வங்கிகள் எடுத்துக்கிறாங்க. இன்றைய காலத்தில் இந்த செலுத்துதல்களை மின்னணு தீர்வக முறை மூலம் வங்கிகள் எளிமையாக கையாளுறாங்க. சரியா? அடுத்தது கலெக்ஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் செக்ஸ். On behalf of customers, bank collect the checks deposited into the accounts of customers from other banks and deposit cash in the customers' accounts. இது காசோலைகள் பெறுதல் மற்றும் செலுத்துதல். வாடிக்கையாளர்களின் சார்பா வங்கிகள் வந்து மற்ற வங்கிகளின் காசோலைகளை வசூலித்து வாடிக்கையாளர்களோட கணக்கில் வரவு வைக்கிறாங்க. அதே மாதிரி வாடிக்கையாளரால் வழங்கப்பட்ட காசோலை சரிபார்க்கப்பட்ட பின் வாடிக்கையாளர் அறிவுறுத்தலின்படி பணமும் கொடுக்குறாங்க. Then acting as executors, trustees and attorneys. நிறைவேற்றாளர், அறங்காவலர் மற்றும் சட்டவாதியாக செயல்படுதல். Bank act as executors of will of the customer and implement their will after their death. வாடிக்கையாளர் விருப்பத்திற்கு ஏற்ப வங்கி வந்து நிறைவேற்றலராகவும் செயல்படுறாங்க. அந்த வாடிக்கையாளர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் அது விருப்பத்தை நிறைவேற்றுறது. அதே மாதிரி as a trustee, a bank takes care of the funds of the customers. Bankers sign
transfer deed of the properties of the customers in the capacity of attorney to the customers. அவங்க வந்து உயில் மாதிரி எழுதி பேங்க்ல வச்சிருப்பாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அதை வந்து அவங்க என்ன முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யறாங்க. அதே மாதிரி அறங்காவலராக இருந்து வாடிக்கையாளர்களின் நிதியை கவனித்துக் கொள்கிறது. சட்டவாதிகள் போல் இருந்து வாடிக்கையாளர்களது சொத்துக்கள் பரிமாற்ற ஒப்பந்தத்தில் வங்கி கையொப்பமிடுகிறது. அதே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா conduct share market transactions. A demat account should be opened with the depository participant and that demat account should be linked with savings bank account by the customer. Then the customer can ask the bank to conduct online purchase or sale of securities on behalf of him. இது வந்து ஒரு டிமேட் மின்னணு கணக்கு வைப்பாளரால் வாடிக்கையாளர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டிமேட் மின்னணு கணக்கு வந்து துவங்கிக்கணும். இந்த கணக்கு வாடிக்கையாளரின் சேமிப்பு கணக்கு இருக்கும் வங்கியுடன் வாடிக்கையாளரால் இணைக்கப்படணும். அதுக்கப்புறம் வாடிக்கையாளர் கேட்டுக்கொள்வதற்கு இணங்க அவர் சார்பில் வங்கி இணையம் மூலம் பங்கு பத்திரங்களை வாங்குதல் மற்றும் விற்கும் பணியை செய்கிறது. அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். அதே மாதிரி பேங்க்ஸ் ப்ரிப்பேர் த ஆனுவல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கஸ்டமர்ஸ் அண்ட் ப்ரொவைட் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் அட்வைசர்ஸ் டு தேம். வருமான வரி கணக்கையும் தயாரிக்கிறாங்க. வாடிக்கையாளர்களின் சார்பில் வங்கிகள் வருமான வரி கணக்கினை ஆண்டுதோறும் தயாரிக்கிறாங்க. அவங்களுக்கு வரி சம்பந்தமான ஆலோசனைகளையும் வழங்குறாங்க. Then dealing in foreign exchange, banks buy and sell foreign currencies on behalf of customers. அந்நிய செலாவணி வர்த்தகத்தில் ஈடுபடுறாங்க. வாடிக்கையாளர்களின் சார்பில் வங்கிகள் வெளிநாட்டு நாணய மதிப்பை வாங்குதல் மற்றும் விற்றல் பணியை செய்கிறது. அதுதான் ஆக்டிங் ஆஸ் கரஸ்பாண்டன்ட், தொடர்பாளராக செயல்படுறாங்க. பேங்க் ஆக்ட் ஆஸ் கரஸ்பாண்டன்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் ரிசீவ் டிராவல் டிக்கெட், பாஸ்போர்ட் எக்ஸெட்ரா. அதாவது வாடிக்கையாளர்களுக்கு தொடர்பாளராக செயல்பட்டு பயணச்சீட்டு, கடவுச்சீட்டு போன்றவைகளையும் பெற்றுத்தராங்க பேங்க்கு. அது எல்லா சர்வீஸும் செஞ்சு தராங்க. இது வந்து அதர்ஸ். நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா என்னென்ன சர்வீசஸ்லாம் பேங்க் வணிக வங்கிகள் என்னென்ன சேவைகள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் இது இருக்குது இதில். அதை மீறி வந்து நாளைக்கு பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.